ஆக்சுவலா வந்து இப்ப கோயிலுக்கு போறதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது வேணும், இது வேணும், வீடு கட்டணும், நிறைய வேலை கிடைக்கணும், செல்வம் சேரணும், இந்த மாதிரியான வேண்டுதல்கள் சரியா? ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஒரு சிறப்பு இருக்குல்ல. ஆனா முருகருக்கு மட்டும் என்னன்னா, இப்ப கிருபானந்த வாரியார் ஒரு இதுல சொல்லியிருப்பார், கிள்ளி விளையாடி அள்ளி கொடுப்பவன் முருகன். ஏன்னா முருகர் மாதிரி கோபக்காரர் கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றான். நீங்க முருகர்கிட்ட போய் எப்படி தெரியுமா நிக்கணும், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவா முருகர்கிட்ட போய் நிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை உயர்த்துவார். கொஞ்சம் ஆணவம் நான்ற ஒரு திமிரோட போய் நின்று, அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே இருக்கு. இதே வடபழனி கோவில்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்சி பெரிய பொறுப்புல இருக்காரு. அவர் ஒரு அபிஷேகம் வச்சிருக்காரு. நான் இருக்கேன் கோவில்ல. இவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஏன்னா கோவில் ஆகமன்றது யாரா இருந்தாலும், ஆண்டியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் தெய்வம் தெய்வம் தானே. அங்க முன்னுரிமை முதல்வர்லாம் கிடையாது. வந்தாலும் வரலனாலும் அபிஷேகம் பண்றாங்க. அந்த அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் கோயில்ல வந்து அவ்வளவு கத்துக்கணும். அதை எப்படி நான் வராம பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆணவத்துல எல்லாருமே திட்டுறாரு பயங்கரமா. நான் இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 8 மாசம் ஒரு 9 மாசம் நீங்க அந்த அமைச்சர் எங்க இருக்காருன்னு அந்த 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 மாவட்டத்தில் எங்க இருக்காருன்னே தெரியல. முடிஞ்சுது அவர் கதை. எந்த திமிர்ல எந்த இதுல பேசினாரோ இப்ப அவருக்கு அரசியல் வாழ்க்கையே கிடையாது. எங்க இருக்காருன்னு கூட தெரியல. கந்தன் கருணையில வந்து அந்த சூரபத்மனுக்கு பல தடவை வாய்ப்பு கொடுப்பாரு. வீரபாகு வந்து இன்னைக்கே போய் அவர் கதையை முடிச்சிடலாம் முருகான்னு சொல்றப்போ முருகசூரர் இல்ல அவன் விதி அப்படி பண்ணுது, ஒரு வாட்டி மன்னிப்போன்னு வர. அதுக்கப்புறமும் திரும்ப சூரபத்மன் வந்து திமிரா பேச 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 இல்ல அவனோட கெட்ட நேரம் அப்படி பேச வைக்குது, மன்னிச்சிடும் வீரபாகுனார். ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்ட்ரீம் அவன் இல்ல நான் வந்து இவ்வளவு திமிரா ஆன